ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய வெல்விஷர் ஒருத்தவங்களுடைய வீட்டில் நடந்த கல்யாண ஃபங்க்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ் ஹாலே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வண்ண வண்ண மலர்களால் செம்மையாக அலங்கரிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே கண்டிப்பாக நின்று அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் க்ராஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய மனசில் ஆசையை வளர்க்குற விதமாக அந்த டெக்கரேஷன் பார்ட் எல்லாம் நடந்துருந்துச்சு. நாங்கள் அப்படியே என்ன பண்ணோன்னா, ஸ்டேஜ் கிட்டே போயிட்டு அவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னங்க சாப்பாடு தானே, சாப்பாடை போய் மீட் பண்ணோம். உண்மையிலே சொல்கிறேங்க, அதாவது மனசுக்கும் வயிற்றுக்கும் நிறையிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர டெலிஷியஸாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, 80s இப்போ 2K கிட்ஸுக்கெலாம் என்னென்ன ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் பிடிக்குமோ அது எல்லாமே அங்கே இருந்துச்சுங்க. நமக்கு சாப்பிட்றதுக்கு வயிறு மட்டும்தாங்க வேணும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களே வீடியோஸில் பாருங்கள். ஒரு டிஷ் நேமும் ஏன்னா நான் தனித்தனியாக சொன்னால் அது ஒரு மெனு கார்டு மாதிரி போயிட்டுருக்கோம். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சாப்பிட்டதை விட பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் தான் பண்ணிட்டு போனாங்க. காஃபி, டீ, ஊறுகாய் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம், ஐஸ்கிரீம்ஸு, ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சுங்க. இந்த மாதிரியான ஒரு கிட்ஸுங்களுடைய ஸ்நாக்ஸ் வச்சு நான் அந்தளவுக்கு பார்த்ததில்ல. 1 or 2 ஐட்டம்ஸ் இருக்கும், ஆனால் இவ்வளோ வச்சு பார்த்ததில்ல. அப்புறம் பார்த்திங்கனாக்கா உறவுகள் எல்லாரையுமே நம்மளை பொம்மை வடிவத்தில் வச்சு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, அதை அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. கொலு பொம்மைன்னு நம்ம சொல்லுவோம் வீட்டில். அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் என்ட்ரன்ஸ் ஹாலில் இருந்துச்சு. நிஜமாக சொல்கிறேன், அதை விட்டு நம்மளால் எட்ட வரவே முடியல. அப்படியே அங்கேயே நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப ஹைலைட்டு பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு விஷயம் என்னுடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப ரசித்து ஒவ்வொரு குரூப் மீட்டிங்காக பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதில் என்ன பொம்மைகள் என்ன கதை சொல்கிறாங்க, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த மாதிரியான ஒரு தருணம் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு கோல்டன் மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே அந்த மணமக்களை நம்ம மனசார வாழ்த்தணும். எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களோடு அவங்களுடைய இல்லற வாழ்வை ஆரம்பிக்கணும். கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் சிவனிலே